ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விடுமுறையை முடிச்சுட்டு வீடு திரும்பி சோகமாக இருக்கீங்களா? ஆமாங்க, ஊருக்கு ஜாலியாக போயிருப்பீங்க, நல்ல கறிசோறு அது இதுன்னு ஆற்றுல கிணத்துல குளிச்சுட்டு இப்போ வந்து சென்னைக்கு மறுபடியும் வேலையில் சோகமாக வரீங்களா? கவலைப்படாதீங்க, அடுத்து ஒரு விடுமுறை இருக்குல்ல, தீபாவளி, அதில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ விடுமுறை நாட்களில் நீங்கள் எப்படி கழிச்சிருப்பீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சேர்த்து லிஸ்ட் அவுட்டாக அடிச்சிருப்பீங்க. இந்த சனிக்கிழமையும் சேர்த்து லீவ் அடிச்சுட்டு வெள்ளிக்கிழமையும் அடிச்சுட்டு ஊரில் போயிட்டு நல்லா கறிசோறு சாப்பிட்றதும், பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல துணி இணையை துவச்சி போட்டுட்டு அங்கே ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சுட்டு திரும்ப வருவீங்க. திரும்ப வரும்போது சோகமாக இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம், பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, பாட்டு கேட்டுட்டு போகலாமா, இப்போ சீட்டு லோவர் சீட்டு கிடைக்குமா, சைடில் ஒரு கிடைக்குமா, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு போயிருப்பீங்க. இப்போ வரும்போது மறுபடியும் அதே ஆஃபீஸுக்கு போகணும், அதே வேலையை போய் செய்யணும், பக்கத்தில் இருக்கவும் போட்டு கொடுக்க ரெடியாக இருப்பான். இதெல்லாம் நினச்சிட்டு தானே வந்துட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, ஊருக்கு எப்படி சந்தோஷமாக போனீங்களோ அதே மாதிரி நம்ம சென்னைக்கு சந்தோஷமாக வாங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிங்களோ அதை தானே உங்களுக்கு திரும்ப சென்னை தருது. அதாவது நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா உங்களுக்கு சென்னை வருமானத்தை கொடுக்குது. நீங்கள் வேலையில் மக்களில் 4 பேர் நல்லா சார்ந்திருந்து நல்லா அன்பாக இருந்தீங்கன்னா அந்த 4 மனுஷங்களும் உங்களுக்கு அன்பாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ அன்பு கொடுத்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க இதை மட்டும் வம்பை மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ ஜாலியாக இருக்கும்ல. அடுத்து கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே சிறப்பு சலுகையான தீபாவளி வருது. தீபாவளிக்கு இன்னும் ஆடம்பரமாக போவீங்கள்ல, ஆனால் டிக்கெட்டெல்லாம் முன்பதிவு பண்ணிக்கோங்க இப்போவே. ஏன்னா இப்போவே டிக்கெட்லாம் காலின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி முன்பதிவு பண்ணிவிட்டு சிறப்பான அடுத்த டூர் போயிட்டு வாங்க. உங்கள் டூர் அனுபவம் இப்போ ஆயுத பூஜை ஹாலிடேஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதை பற்றி வைக்கலாம். பாய்.